வெளிநாட்டிலேருந்து வந்த 2 பேருக்கு ஜாய் பொண்ணு சூப்பரா இங்கிலீஷ்ல பதில் சொல்லி அவங்களுக்கு வழியும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டாளுங்க எல்லாருமே மிரண்டு போறாங்க. ஜாய்க்கு ஊரை சுத்தி காமிச்சிக்கிட்டு அவகிட்ட இருந்து நாங்க இங்கிலீஷை கத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த பசங்களுமே சொல்றாங்க. அதனால ஆயாவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதுனால அவங்க அப்பாவும் ஓகே சொல்லிடுறாரு. மறுநாள் காலையில கேமரா எடுத்துக்கிட்டு ஜாய் பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்பிடுறாங்க. மார்க்கெட் போய் சுத்தி பாக்குறாங்க. அந்த இடத்துல சில போட்டோஸ்மே எடுக்கிறாங்க. இந்த 3 பசங்கள கிருஷ்ணன்ற பையனுக்கு ஜாய் பொண்ணு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதனால ரொம்ப கோவமாவே இருக்கான். நம்ம இதே மாதிரி அந்த பொண்ணுக்கு ஊரை சுத்தி காமிச்சிருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம எப்பதான் இங்கிலீஷ் கத்துக்குதுன்னு சொல்லி இவங்களுமே யோசிக்கிறானுங்க. டே உனக்கு தொண்டை வலின்னு சொல்லி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுறேன்னு இவங்களுமே பிளான் போட்டு இருக்கானுங்க. இந்த விஷயத்துல அவங்க அப்பாவுமே பாத்துறாரு. உங்க 2 பேருக்கு உடம்பு சரியில்லை, வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் சொல்லி கூட்டு போயிட்டு ஊசி போட வச்சிராரு. வேற வழி இல்லாம இந்த பொண்ணை ஊரை சுத்தி காட்டுறதுக்காக பேம்போ ஃபாரஸ்ட்டுக்குமே கூட்டு போறாங்க. அங்க ஒரு கிங்ஃபிஷர் பறவை பாக்குறாங்க. அது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருன்னு இந்த பொண்ணுமே காட்டுறாங்க. கிங்ஃபிஷர்னா ஒண்ணும் கிடையாது, அது வெறும் பேர் மட்டும் தான் இந்த பையனுமே சொல்றான். உனக்கு இந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியுதா? அப்ப கிங்ஃபிஷரோட ஸ்பெல்லிங் என்னன்னு இந்த பொண்ணுமே கேக்குறாங்க. இவங்க 3 பேருக்கு ஸ்பெல்லிங் தெரியல, அதனால மழுப்பி பேசுறானுங்க. பறவைகளோட பேரை இங்கிலீஷ்ல எழுதிட்டு வரதான் ஹோம்வொர்க்னு சொல்லி இந்த பொண்ணுமே அனுப்பிச்சு விட்டுறாங்க. என்னடா லீவை கூட என்ஜாய் பண்ண முடியாம இப்பயும் வந்து நம்ம ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கமே சொல்லி கிருஷ்ணாவும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். மறுநாள் காலையில கிரிக்கெட் ஆடலாம்னு சொல்லிட்டு இந்த பசங்களுமே ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்க அப்பாவும் ஜாயை கூட்டு வந்துட்டு இந்த பொண்ணு கொடுத்த ஹோம்வொர்க்லாம் முடிச்சிங்களாடான்னு சொல்லி கேக்குறாங்க. பாதி ஹோம்வொர்க் முடிச்சிட்டா இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, ஒரு 4 ஓவர் மட்டும் கிரிக்கெட் ஆடிக்கிறோம்னு சொல்றானுங்க. அதெல்லாம் முடியாது, ஜாயை கூட்டு நீங்க ஊரை சுத்தி காட்டுங்கடான்னு அவங்க அப்பாவுமே கத்துறாரு. ஜாயை கூட்டிக்கிட்டு அரியரிஷன்ற ஒரு மலைக்குமே கூட்டு போறாங்க. மலையோட உச்சிக்கு ஏறினதுமே இந்த பொண்ணு அந்த 3 பசங்களோட பேரை தான் கத்தி சொல்றாங்க. அங்க இருந்து கீழே இறங்கினதுக்கு அப்புறம் சிதேஷ் என்ற பையனும் இந்த மலையை சுத்தி 108 கோயில் இருக்கு, 108 படிக்கட்டும் இருக்குன்னு சொல்றான். அப்படியா, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லுன்னு இந்த பொண்ணுமே கேக்குறா. இந்த பையனுமே திக்கி தண்ணீரி கொஞ்சம் இங்கிலீஷ் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த 2 பசங்களுமே பயங்கரமா சீரிறானுங்க. இவன் பேச வச்சு ட்ரை பண்றான். நீங்க ட்ரை கூட பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி இந்த பொண்ணுமே பயங்கரமா திட்டுறா. டேய் உனக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸா இல்ல இந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸாடான்னு சொல்லி இந்த பசங்களுமே கத்துறானுங்க. இந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால 2 பேருமே கை காட்டுறான்.